இந்தியா தனது பொருளாதார வலிமையை அங்கீகரித்ததன் மூலம் மீண்டும் ஒரு முக்கியமான மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த செய்தியை கேட்கும்போது ஒவ்வொரு இந்தியனின் தலை பெருமிதத்தால் நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு வாரத்தில் $5 பில்லியன் ஜாக்பாட்டை தாண்டியது ஒரு பொருளாதார சாதனை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு வலுவான வீரராக உருவெடுத்துள்ளது என்பதற்கான சான்றாகும். இந்தியாவின் பொக்கிஷம் வெறும் எண்களின் விளையாட்டு மட்டுமல்ல, இது நமது நாட்டின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியின் விளைவாகும். உலக அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலையை பற்றி நாம் பேசும்போது சீனா, அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எப்போதும் முன்னணியில் உள்ளன. ஆனால் இந்தியா இவை அனைத்தையும் கைவிட்டு தனக்கு ஒரு புதிய நிலையை அளித்துள்ளது என்பதை சமீபத்திய புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்தியா தனது பொருளாதாரத்தை இவ்வளவு வேகமாக வளர்த்துள்ளது இதற்கு முன்பு ஒருபோதும் நடந்ததில்லை. இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல. இது இந்திய பொருளாதாரத்தின் விடாமுயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்களின் விளைவாகும். பொருளாதார காரணங்களை நாம் பகுப்பாய்வு செய்யும்போது இந்தியாவில் ஒரு வலுவான பொருளாதார அடித்தளத்தை வழங்கும் பல காரணிகள் உள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேகமாக வளர்ந்து வரும் இளைய தலைமுறை, தொழில்நுட்ப வளர்ச்சி, தொழில் புரட்சி, உலக வர்த்தக விரிவாக்கம் போன்றவை முக்கிய காரணங்களாகும். இதனுடன் இந்திய அரசாங்கத்தின் கொள்கைகளும் இந்த வெற்றியில் முக்கிய பங்கு வகித்துள்ளன. இந்திய கருவூலத்தை கடக்கும்போது இந்த $5 பில்லியன் வெறும் புள்ளி விவரம் அல்ல என்பது கவனிக்கத்தக்கது. அவை நம்பகத்தன்மையின் அடையாளம். அந்நிய முதலீடுகளை பார்க்கும்போது இந்தியா மீது முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளது. முதலீடு அதிகரிக்கும் போது நாட்டின் பொருளாதார சக்தியும் அதிகரிக்கிறது. இந்த சூழலில் தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம் மற்றும் எரிசக்தி போன்ற துறைகளில் இந்தியா பல முதலீடுகளை கண்டுள்ளது. சீனாவை பற்றி நாம் பேசும்போது பணவீக்கம் மற்றும் பொருளாதார மந்தநிலை நிலைமையை சவாலானதாக மாற்றியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பல பொருளாதார விவாதங்கள் நடந்து வருகின்றன. இவை அனைத்திற்கும் மத்தியில் இந்தியா தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளது மற்றும் உலகச் சந்தையில் ஒரு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துள்ளது. பொருளாதாரத்தின் தார்மீக அம்சத்தை கருத்தில் கொள்ளும் அதே வேளையில் இந்த வளர்ச்சி என்பது வெறும் எண்ணிக்கையின் விஷயமல்ல என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டியது அவசியம். இது இந்திய குடிமக்களின் கடின உழைப்பு மற்றும் போராட்டத்தின் விளைவாகும். நமது விவசாயிகள் முதல் வர்த்தகர்கள், தொழிலாளர்கள் வரை ஒவ்வொருவரும் இந்த வெற்றியில் தங்கள் பங்கை ஆற்றியுள்ளனர். சமூகத்தில் விழிப்புணர்வை கொண்டு வருவதும் ஒரு முக்கியமான படியாகும். மக்கள் தங்கள் பங்கை உணர்ந்தால் அவர்கள் பொருளாதார நடவடிக்கைகளில் இன்னும் தீவிரமாக ஈடுபட முடியும். மக்கள் தங்கள் வணிகத்தை வளர்த்து புதிய யோசனைகளை ஏற்றுக்கொள்வதால் நாட்டின் பொருளாதாரம் மிகவும் வலுவானதாகிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் புதிய சகாப்தத்தை இந்தியா சந்தித்து வருகிறது. இளம் தொழில் முனைவோர்களால் தொடங்கப்பட்ட ஸ்டார்ட் அப்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய பொருளாதாரத்தில் புதிய சக்தியையும் சித்தாந்தத்தையும் அளித்துள்ளன. இந்த தொழில் முனைவோர் பெரிய வணிகங்களுடன் ஒப்பிடும்போது சிறிய முதலீடுகளை செய்வதன் மூலம் தங்கள் அடையாளத்தை உருவாக்கியுள்ளனர். இது முதலீட்டாளர்களின் கவனத்தை இந்தியா நோக்கி அதிக ஈர்த்துள்ளது. இவை அனைத்தும் இந்தியாவை புதிய திசையில் கொண்டு செல்கின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நிதி அமைச்சகத்தின் திட்டங்களை பற்றி நாம் பேசும்போது அவர்களின் கொள்கைகள் இந்த வெற்றியை அடைய எங்களுக்கு உதவியுள்ளன என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா போன்ற பல திட்டங்கள் இந்தியாவை நிதி ரீதியாக வலிமையாக்கியுள்ளன. பொருளாதார ஸ்திரத்தன்மை என்பது நமது வளங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். பருவநிலை மாற்றம் மற்றும் பிற சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை அடுத்து இந்தியா நிலையான வளர்ச்சியை நோக்கி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் நாம் பொருளாதார வளர்ச்சியை அனுபவித்தது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் மீதான அக்கறையையும் அனுபவித்துள்ளோம் என்பதை காட்டுகிறது. பல்வேறு துறைகளில் புதுமைகள் புகுத்தப்பட்டு வருவதால் இந்திய சந்தை இப்போது உலகளாவிய போட்டியை எதிர்கொள்ள முழுமையாக தயாராக உள்ளது. தொழில்நுட்ப மாற்றங்கள் இந்திய நிறுவனங்களுக்கு தங்கள் நிலையை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்கியுள்ளன. டிஜிட்டல் இந்தியா கனவு நனவாகி வருவதால் பல நிறுவனங்கள் தங்கள் முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை ஆன்லைன் தளங்களில் வழங்குவதை நாங்கள் காண்கிறோம்.
இப்போது அந்நிய முதலீடு பற்றி பேசுங்கள். எனவே வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்தியா ஒரு நல்ல சூழலை வழங்கியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்க ஆர்வம் காட்டியுள்ளன. இது முதலீட்டை அதிகரித்துள்ளது மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகளையும் அதிகரித்துள்ளது. இது நீண்டகால நோக்கில் இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியமானது. இந்திய கருவூலம் இனி பொருளாதார விஷயங்களுடன் நின்றுவிடுவதில்லை. இது கலாச்சார பாரம்பரியம், ஆளுமை மற்றும் மனித வளம் போன்ற பல அம்சங்களை உள்ளடக்கியது. இந்திய கலாச்சாரம் பற்றி நாம் பேசும்போது அது நமது அடையாளம் மற்றும் ஆர்வத்தின் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம் நாட்டின் பொருளாதார நிலையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் இது உலகளவில் நம்மை அறிமுகப்படுத்துகிறது. இது மட்டுமல்லாமல் செயல்திறன் குறியீடுகளிலும் இந்தியா தன்னை நிரூபித்து வருகிறது. உலகளாவிய பட்டினி குறியீடு, சுகாதார கணக்கெடுப்பு மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை பற்றி நாம் பேசும்போது இந்தியாவின் நிலைமையை நாம் சரியாக மதிப்பிட வேண்டும். இந்த அனைத்து உண்மைகளின் அடிப்படையில் சர்வதேச அரங்கில் இந்தியா தனது முத்திரையை எவ்வாறு பதித்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள முடியும். எப்போதும் அறிவின் ஆதாரமாக திகழ்ந்த இந்தியா இன்று ஒரு பொருளாதார சக்தியாக உருவெடுத்துள்ளது. நம்மிடம் வலுவான வளர்ச்சி விகிதம் இருப்பது மட்டுமின்றி உலகின் மிகப்பெரிய சந்தைகளில் ஒன்றாகவும் நாம் திகழ்கிறோம். நமது வளங்களை முறையாக பயன்படுத்தவும் நமது நலனுக்காக முன்னேறவும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இந்த விவரிப்பை சுருக்கமாக கூறினால், இந்திய கருவூலம் என்பது வெறும் $5 பில்லியன் விஷயம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள இது நம்மை தூண்டுகிறது. இது ஒரு புதிய திசை, புதிய வாய்ப்புகள் மற்றும் தற்சார்பு ஆகியவற்றை குறிக்கிறது. இந்திய மக்களின் கடின உழைப்பு, அரசின் கொள்கைகள் மற்றும் நமது அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் விளைவாக நமது கருவூலம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த உரையாடல் இந்தியாவை எவ்வாறு வலிமையாக்க முடியும் என்பது குறித்து சிந்திக்க வைக்கிறது. இந்த பயணத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் முன்னேறிச் செல்ல வேண்டும். இறுதியாக நாம் நமது நாட்டை பற்றி பெருமிதம் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு புதிய அடி கொடுக்க உறுதியேற்க வேண்டும். இந்தியாவின் பொக்கிஷம் நமது கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் அடையாளமாகும். அதை முன்னெடுத்துச் செல்ல நாம் பாடுபட வேண்டும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. முன்னோக்கிச் செல்லுங்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்போம். இந்தியாவை இன்னும் உயரங்களுக்கு கொண்டு செல்வோம்.